அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு எப்படி ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஹவு டு செலக்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கோ த்ரூ ஆல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் வெப்சைட்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ், அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் லிஸ்ட்டு அதில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ்லாம் இருக்கோ, ஸோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பேடா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அவங்க அதில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அப்பேடாவில் லிஸ்ட்டாக இருக்குதோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ ஆஸ் வெல் அஸ் அப்பேடா மாதிரியே நிறைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது. ஸோ அப்பேடா இருக்குது, எம்பேடா இருக்குது. எம்பேடா மீன்ஸ் மெரைன். ஸோ மெரைன் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் வெப்சைட்ஸ். ஸோ அதையெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் வெப்சைட்ஸ் எல்லாம் போய் அனலைஸ் பண்ணுங்கள் டு செலக்ட் யுவர் ஓன் ப்ராடக்ட். ஸோ எந்த ப்ராடக்டை ஏற்றுமதிக்கு நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஒன் வே யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் ஆல் த வெப்சைட்ஸ், தட் இஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் வெப்சைட்ஸ். ஸோ அதை போய் பாருங்கள். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் attend trade shows or trade fairs in India so that you can have an idea. ஸோ இப்போ நம்ம லோக்கலில் இந்தியாவில் அண்ட் ஈவன் இன் தமிழ்நாட்டில் கூட நிறைய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரேட் ஷோஸ் நடக்குது, ட்ரேட் ஃபேர்ஸ் நடக்குது. ஸோ அந்த ட்ரேட் ஷோஸு, ட்ரேட் ஃபேர்ஸ்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போய் அட்டன் பண்ணலாம் நீங்கள். ஸோ அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வேரியஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டாலில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் ஷோஸு இல்லை ட்ரேட் ஃபேர்ஸ்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றின ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் சப்ளையர்ஸும் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸை அவங்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரேட் ஷோஸ் ஆர் ட்ரேட் ஃபேர்ஸ்லாம் போய் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். அண்ட் மை தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, டிசைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே, பெரிஷபிள் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்களா இல்லாட்டினா நான் பெரிஷபிள் ப்ராடக்டை செலக்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பெரிஷபிள் ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது. ஸோ பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி தொழிலில். நான் பெரிஷபிள் ப்ராடக்ட் it is somewhat much easier compared to perishable product. ஸோ அதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எதர் நம்ம பெரிஷபிள் சூஸ் பண்ண போகிறோமா இல்லாட்டின்னா நான் பெரிஷபிள் ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேக் ஷுர் தட் செலக்டட் ப்ராடக்ட் மஸ்ட் பி ஆஸ் க்ளோஸ் as possible நியர் போர்ட் ஏரியான்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் வாட், நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னால் யார்? ஸோ ஒரு பொருளை வாங்கி ஏற்றுமதி பண்ணுறவர். ஸோ அவர் தான் யார் அப்படின்னா மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருந்தால் பெட்டர் அப்படின்னா, எய்தர் சீபோர்ட் பக்கமோ இல்லாட்டினா ஏர்போர்ட்டுக்கு நியரஸ்டாவோ கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர் ஃபார் எ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா, டு ரெடியூஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ நமக்கு போர்ட்டு பக்கத்துலேயே அந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடலாம் பை யூஸிங் திஸ் வே ஆஃப் செலக்டிங் எ ப்ராடக்ட். ஸோ நம்ம போர்ட் ஒரு பக்கம் இருக்குது, ஏகப்பட்ட கிலோமீட்டர்ஸ், மல்டிபிள் கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த போர்ட்டில் இருந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை சோர்சிங் ஏரியாவில் இருந்து போர்ட்டு கொண்டு வரதுக்கே நமக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எக்கச்சக்கம் வந்துடும்.
ஸோ அதனால தான் நம்ம முதல்ல செலக்ட் பண்ணும்போதே எப்படி செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, போர்ட்டு பக்கத்தில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மச் பெட்டர் டு செலக்ட் ப்ராடக்ட்ஸ் தட் கேன் பி சென்ட் த்ரூ சீ போர்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் பிகாஸ் ஏர் ஃப்ரைட் காஸ்ட் ஆர் டூ ஹை இன் இந்தியா. ஸோ தட் மீன்ஸ் வாட்? ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து ஏர்போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதை காட்டிலும் சீ போர்ட் வழியாக சென்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது வந்து மச் பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா ஏர் ஷிப்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஏர் ஷிப்மெண்ட் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் கம்பேர்ட் டு சீ ஷிப்மெண்ட். ஸோ அதனால தான் ஏர் ஷிப்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக ஆர்டர் எடுத்துட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஏர் ஷிப்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு பையர்ஸ்லாம் என்ன ப்ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா சீ ஷிப்மெண்ட் தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து சீ ஷிப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சீ போர்ட் வழியாக தான் உங்கள் ப்ராடக்ட்ஸ் அனுப்பணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது மச் பெட்டராக இருக்கும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். If you are a merchant exporter, select a product so that a buyer will not ask about manufacturer details. ஸோ நீங்கள் வாங்கி விற்கிறவராக இருந்தால், வாங்கி ஏற்றுமதி பண்ணுற ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை வந்துட்டு அந்த ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சரர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு பையர் வந்து கேட்காத அளவுக்கு உள்ள ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா அது அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் வந்து கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு அதாவது ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஆர்டருக்கு ட்ரை பண்ணும்போது பையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் யார், அவங்க இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ பட் நம்ம வந்து மேனுஃபேக்சரர் இன்ஃபர்மேஷன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பையருக்கு வந்து சொல்லக்கூடாது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் அப்படி வந்து மேனுஃபேக்சரர் இன்ஃபர்மேஷனை பையர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பையர் வந்து உங்களை கழட்டி விட்டுட்டு நேராக என்ன பண்ணுவார் அப்படின்னா மேனுஃபேக்சரர்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பையர்கிட்ட வந்து மேனுஃபேக்சரர் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடாது. பட் இங்கே தான் ஒரு இஷ்யூ வருது. நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருந்தால், அதாவது ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாரு, அந்த ப்ராடக்ட்டை நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கட்டாயமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் யாருங்கிறத கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஆர் அ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், finished products is difficult because buyer will ask about manufacturer details and also margin will be very low. So that means நீங்கள் ஒரு merchant exporter இருந்தீங்கன்னா finished ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமானது, அதுக்கு ஆர்டர் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பையர் என்ன கேட்பாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேனுஃபேக்சரர் யாருங்கிறத கேட்பார். ஓகே, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டருந்து வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அவர் உங்களுக்கு ஒரு ரேட்டுக்கு விற்றுருப்பார். இப்போ நீங்கள் உங்களுடைய மார்ஜினையும் அதில் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா மார்ஜின் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லோவாக தான், ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப லோவாக தான் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரை டு செலக்ட் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் ஆஃப் ஹை டிமாண்ட் ஸோ தட் யூ கேன் கெட் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக செலக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆர்டர் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும்.
ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இன் செலக்டிங் எ ப்ராடக்ட். ஸோ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அப்ராட் அபவுட் highly demand Indian products in their residing country. ஸோ அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புள்கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த நேஷனில் வந்து எந்த இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிக டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள ஸ்டடி பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் காட்டிலும் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ உங்கள் அங்கே அந்த நாட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா தேர் இஸ் அ லாட் ஆஃப் சான்ஸ் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அதை ரெப்படிட்டிவாக வந்து கண்டினியூஸாக அதை வந்து ப்ராடக்டை திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் ஷிப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டடி அபவுட் த மார்க்கெட் ப்ரைஸ் இன் அப்ராட் அண்ட் தென் டிசைட். ஸோ வெளிநாட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணாமல் சும்மா ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்துட்டு டூ தரவ் ரிசர்ச் அபவுட் காம்படிட்டர்ஸ் அண்ட் ப்ரைஸ், பிகாஸ் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் ஆல் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ நம்ம ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராடக்டுக்கான காம்படிட்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தரோவாக வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கணும். ஸோ விலை தான் எல்லாமே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். நீங்கள் எப்போ வந்து விலை வந்து கம்மியாக சொல்கிறீங்களோ, உங்கள் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்களோ அப்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஸோ நிறையா மார்ஜின் வச்சு நிறைய ப்ரைஸை விலையை ஏற்றி வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வந்து என் ப்ரைஸ் இதுதான் அப்படின்னு நம்ம கோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் இதையெல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து அப்ராடில் இருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ, உங்களால் போக முடியாத பட்சத்தில். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் அங்கே வந்து எதுவும் பண்ண முடியல, டேரெக்டாக உங்களால் விசிட் பண்ண முடியாது அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புளை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள இதெல்லாம் ஸ்டடி பண்ண சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து நம்மளால் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரியான பல இன்ஃபர்மேஷன்ஸ் பல தகவல்களை நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ப்ரைஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணும்போது அதோடைய விலையை வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல விலைக்கு கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஹையர் ப்ரைஸ் நம்ம வந்து கோட் பண்ண ஆர்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் இன் செலக்டிங் யுவர் ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபிக்ஸிங் ப்ரைஸ் ஃபார் தட் ப்ராடக்ட். ஸோ அதான் லாஸ்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா பிகாஸ் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் ஆல் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ நல்ல விலைக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் கிடைக்கும். ஸோ டோன்ட் செலக்ட் எ ப்ராடக்ட் ரேண்டம்லி அண்ட் ட்ரை. ஸோ ரேண்டமாக, அதாவது இதெல்லாம் ஸ்டடி பண்ணாமல் எந்த ஸ்டடியுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்மளே ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஓகே இந்த ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதான் வந்து டோன்ட் செலக்ட் எ ப்ராடக்ட் ரேண்டம்லி அண்ட் ட்ரை. ஸோ ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம்னா நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டடி அபவுட் த ப்ராடக்ட்ஸ் இன் டார்கெட்டிங் கண்ட்ரி.
ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஸோ அந்த டார்கெட்டிங் கண்ட்ரியில் வந்துட்டு எந்த இந்தியன் ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து உள்ளே இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணணும். ஸோ ஸ்டடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் பையர்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பையர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு அண்ட் நாட் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்ஜின் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பையர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அவருக்கு ரேட் அதிகமாயிரும். ஸோ அதனால் அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஃபார் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு அந்த முருங்கா தட் இஸ் முருங்கை இருக்குல்ல. ஸோ முருங்கையில் வந்துட்டு இப்போ வந்து லீஃப் பவுடர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த முருங்கை லீஃப் பவுடரே நீங்கள் வாங்கி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு முருங்கை லீஃப் பவுடரை வாங்கி நீங்கள் இப்போது சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் அ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா உங்கள் மேனுஃபேக்சரர் வந்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டான அந்த முருங்கை லீஃப் பவுடரை, அந்த முருங்கை இலை பவுடரை வந்து உங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாரு. ஸோ பையருக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் அவர் வேறு ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார், நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸையும் காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க கொடுக்குற ரேட்டை வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியாது, மேனுஃபேக்சரிங் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட் இஸ் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்க அப்படின்னா யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் செலக்டிங் எ ப்ராடக்ட் டு ஸ்டார்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வாங்கி விற்கிறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும் உங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிஷபிள் ப்ராடக்ட் எடுத்துப்போமே, தட் இஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துப்போம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் இருந்து நிறையாவே ஷிப் ஆகிட்டு இருக்குது வெஜிடபிள்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து மேனுஃபேக்சரர் வந்து இருக்கிறாரா இல்லையா அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபாரினில் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறது கிடையாது. ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்கிட்ட இதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அது ஒரு ஃபார்மர்கிட்ட இருந்து அந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது, நம்ம அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ பட் முருங்கை இலை பவுடர் இந்த மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, ஒரு மூலப்பொருளில் இருந்து ஒரு ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், தட் இஸ் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரை வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பையர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபார் சச் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டுக்கு அவங்க யாரை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பையர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆர்டர்ஸ்லாம் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இங்கே மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க, அவங்கள வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் என்ன ப்ராடக்ட்டை வந்துட்டு அங்கே ஹைலி டிமாண்டடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து குட் ரேட்டுக்கு கொடுக்க முடியுமா, காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் ஒரு மெயினாக ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுல. ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா வெரி டிஃபிகல்ட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரா ப்ராடக்ட் லைக் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஒரு ராவான ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் அதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆல்சோ ஸ்டடி அபவுட் ப்ராப்பர் எக்ஸ்போர்ட் பேக்கேஜிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து பேக்கேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ப்ராடக்ட் இங்கே இருந்து எங்கே போக போகுது அப்படின்னா ஃபாரினுக்கு போக போகுது. ஸோ லாங் வே அது ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுடைய பேக்கேஜிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கணும்.
ஸோ பேக்கேஜிங் நல்லா சூப்பராக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்கள் பையர் வந்து உங்களுக்கு ரெப்பிட்டேட்டிவாக வந்து ஆர்டர் கொடுப்பாரு. பேக்கேஜிங் வந்து சரியில்லைனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஒரு செகண்ட் ஆர்டர்லாம் கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால் பேக்கேஜிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த பேக்கேஜிங் பற்றி நான் வந்து மோர் வீடியோஸ் நான் வந்து லேட்டர் நான் ஃப்யூச்சரில் போடுவேன். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டடி அண்ட் டூ எ கம்ப்ளீட் மார்க்கெட் ரிசர்ச் பிஃபோர் செலக்டிங் எனி ப்ராடக்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு அதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலாக ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி மச் குட் ஃபார் யுவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ அதான் லாஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்டடி அண்ட் டூ எ கம்ப்ளீட் மார்க்கெட் ரிசர்ச் பிஃபோர் செலக்டிங் எனி ப்ராடக்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். நீங்கள் எந்த ஒரு பொருளை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பொருளை வந்துட்டு சும்மா ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணாமல் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளால் வந்து அந்த இடத்துல சேல் பண்ண முடியுமாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி தொழிலுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தரோவாக வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் வந்து நமக்கு இருக்குது.